Hi students, welcome to Mahimax. Exercise number 2.2, 9th standard exercise number 2.2ல அஞ்சாவது சம் பார்த்துட்டு இருக்கோம். வகுத்தல் முறையை பயன்படுத்தாமல் பின்வருவனவற்றுள் எவை முடிவுறு தசம விரிவை பெற்றிருக்கும் என கண்டுபிடிக்க. இப்போ இது முடிவுறு தசம வடிவை பெற்றிருக்கணும் அப்படின்னா அதோட கண்டிஷன் என்னன்னா p by 2 power m into 5 power n. இந்த கண்டிஷன் அது சால்வ் பண்ணுச்சு அப்படின்னாவே இது என்ன கொண்டிருக்குன்னு அர்த்தம், இது ஒரு முடிவுறு தசம விரிவை பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா, இதில் வந்து நம்ம டிவைட் பண்ணக்கூடாது, வகுத்தல் போடக்கூடாது. அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா மேலே இருக்க நம்பர் நமக்கு கணக்கு கிடையாது, மேலே இருக்கிற நம்பர் நமக்கு கணக்கு இல்லை, அது அப்படியே வச்சுக்கலாம், அது அப்படியே இருக்கட்டும். கீழே இருக்கிற நம்பர் பாருங்கள் 128ன்னு கொடுத்துருக்காங்க. பகுதியில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க 128. இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், மீசிமா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மீசிமா கண்டுபிடிக்கலாமா, 2ஆல் போட்டால் 6 2 12 4 2 8. சரிங்களா, அடுத்தது திரும்ப அகைன் மீசிமா கண்டுபிடிச்சா 2ஆல், இது இரட்டைப்பட நம்பர் இல்லையா, ஸோ 2ஆலே கண்டுபிடிக்கிறோம். 2ஆல் கண்டுபிடிச்சா 3 2 6 2 2 2. திரும்பவும் 2ஆல் 1 2 2 6 2 12. அகைன் 2ஆல் பண்ணால் 8 2 16. திரும்பவும் 2ஆல் பண்ணுறோம் 4 2 8. அகைன் 2ஆல் பண்ணால் 2 2 4. திரும்ப 2ஆல் பண்ணால் 1 2 2 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா, அப்போ இங்கே என்ன வேல்யூ கிடைக்குது பாருங்கள், 7 by 1 2 3 4 5 6 7, 2 அடுக்கு 7. ஸோ இங்கே 2 அடுக்கு 7 தான் இருக்குது, 5 அடுக்கே இல்லை. அப்போ இது வந்து ஒரு முடிவுறு தசம விரிவு கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ 5 பவர் 0 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ 5 பவர் 0 அப்படின்னா என்ன அர்த்தம், எனிதிங் பவர் 0, எந்த நம்பருக்கு பவரில் 0 இருந்தாலும் அதோட வேல்யூ என்ன நம்ம சொல்லியிருக்கோம், 1ன்னு சொல்லியிருக்கோமா. ஸோ 5 பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ பாருங்கள் 2 அடுக்கு 7 இன்ட்டு 5 அடுக்கு 0. இப்போ நமக்கு வேல்யூ என்ன வருது, 7 by 128. எப்படி எழுதலாம், 7 by 2 அடுக்கு 7 இன்ட்டு 5 அடுக்கு 0 அப்படின்னு எழுதலாமா. ஸோ இது எப்படி இருக்குது, இந்த கண்டிஷனை இது சால்வ் பண்ணுதா, சால்வ் பண்ணுதுன்றதுனால நம்ம என்னென்னு எழுதிக்கலாம். எனவே இது p by 2 power m into 5 power n என்ற வடிவில் உள்ளது, இங்கு p belongs to z மற்றும் m, n belongs to whole number. சரிங்களா, இது வந்து ரியல் நம்பர், இது வந்து ஹோல் நம்பரில் இசட். p வந்து ஒரு இன்டீஜர், இசட்னா இன்டீஜர் இல்லையா, p பிலாங்ஸ் டு இன்டீஜர்ஸ் மற்றும் m அண்ட் n பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர். சரிங்களா, ஒரு முழு எண், ஹோல் நம்பர் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 7 by 28 என்பது ஒரு முடிவுறு தசம விரிவை பெற்றிருக்கும், தசம விரிவை பெற்றிருக்கும். தசம விரிவை பெற்றிருக்கும். அடுத்த சம் பாருங்களேன், 21 by 15ன்னு கொடுத்துருக்காங்க. 21 by 15, இதுவும் சேம் அதே தான். நமக்கு கண்டிஷன் வந்து p by 2 power m into 5 power n அப்படி தான் நமக்கு இருக்கணும் கண்டிஷன். ஸோ 21 அப்படியே வச்சுக்கலாம். இந்த 15 மட்டும் நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். 15 எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் பாருங்கள், 3 3ஆல் பண்ணால் 3 5 15. திரும்ப 5ஆல் பண்ணுறோம் 1 கிடைக்குது. இப்போ மேலே பாருங்கள் 21 இருக்குது. 21 எப்படி எழுதலாம் பாருங்கள், 21 3ஆல் பண்ணால் 7 3 21 கிடைக்குதா, 7 3 21 கிடைக்குது. அகைன் 7ஆல் பண்ணால் 1 7 7 கிடைக்குது. அப்போ மேலே இருக்க 21 எப்படி எழுதலாம், இல்லைனா 21 by 3 இன்ட்டு 5ன்னு எழுதலாமா. இப்போ 3ஆல் அடிக்கலாம், 1 3 3 7 3 21. அப்போ என்ன கிடைக்குது, 7 by 5ன்னு கிடைக்குதா. இப்போ இது 5 அடுக்கு 1 தான் இருக்குது, இது 5 அடுக்கு 1 இருக்குது. இப்போ இதை எப்படி எழுதலாம் பாருங்கள், 7 by 2 அடுக்கு 0 இன்ட்டு 5 அடுக்கு 1ன்னு எழுதலாமா. 2 அடுக்கு 0 இன்ட்டு 5 அடுக்கு 1 அப்படின்னு எழுதலாம். ஸோ இது எப்படி இருக்குது, எனவே இது இந்த கண்டிஷனை சால்வ் பண்ணுது இல்லையா. ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம், எனவே is equal to p by 2 power m into
5 பவர் n அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ எனவே 21/15 ஒரு முடிவுறு தசம விரிவை பெற்றிருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். 4 × 9/15 4 9/15 அப்படின்னு கொடுத்துருக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு எப்படி எழுதிக்கலாம் பாருங்கள். கலப்பு பின்னமாக இருக்கா, இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தகா பின்னமாக எழுதிக்கலாம். 4 35 140ன்னு கிடைக்குமா. 4 × 35 140 ப்ளஸ் 9 அப்போ 149/35ன்னு கிடைக்கும். மேலே இருக்கிற நம்பர் நமக்கு சம்மந்தமே கிடையாது, இதை பற்றி நம்ம கவலையே படக்கூடாது. கீழே இருக்கிற நம்பர் பகுதியில் இருக்கிறது தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ பாருங்கள் 35 வந்து எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா 5ஆல் எடுக்கிறோமா. 5ஆல் எடுத்தால் 7 5 35, திரும்ப 7ஆல் எடுத்தால் 1 7 7 கிடைக்குது. சரிங்களா. ஸோ இஸ் ஈக்குவல் டு 149 டிவைடட் பை 5 × 7 5 × 7 எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஸோ 149 டிவைடட் பை 5 பவர் 1 × 7 பவர் 1 தான் இருக்குது. பட் இது நாட் ஈக்குவல் டு p/2 பவர் m × 5 பவர் n. இப்போ இந்த கண்டிஷனில் இது இல்லை, இந்த கண்டிஷனில் இது இல்லை. ஸோ இது அந்த வடிவில் இல்லைன்றதுனால எனவே 4 9/35 என்பது முடிவுறா சுழல் தசமம். முடிவுறா சுழல் தசம விரிவை பெற்றுள்ளது. நல்லா கவனிங்க, நான் இங்கே வந்து முடிவுறுன்னு எழுதலை, முடிவுறா அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ முடிவுறு தசம விரிவை பெற்றிருக்கவில்லைன்னு கூட நீங்கள் எழுதலாம், பிரச்சனை கிடையாது எப்படி எழுதினாலும். சரிங்களா. இங்கே முடிவுறு அப்படின்னு எழுதுனீங்கன்னா சுழல் தசம விரிவை பெற்றிருக்கவில்லை, முடிவுறு தசம விரிவை பெறவில்லை அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஸோ நான் முடிவுறா சுழல் தசமம் அது எந்த விரிவில் இருக்குதுன்றதை நான் எழுதியிருக்கேன். சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம் பாருங்கள். 219/2200ன்னு கொடுத்துருக்காங்க. 219/2200 நமக்கு தொகுதி கணக்கில் நமக்கு பகுதி தான் முக்கியம். ஸோ 2200 எல்சிஎம் எடுத்தால் ஃபஸ்ட் நம்ம 2ஆல் எடுக்கலாமா. 1100ன்னு கிடைக்குமா. 2ஆல் எடுத்தால் 1 2 2 1 2 2 2 0. அகைன் 2ஆல் எடுக்கிறோம். I 2 10 மீதி 1 5 2 10 இந்த 0. அகைன் 2ஆல் எடுக்கிறோம். 2 2 4 மீதி 1 4 7 2 14 மீதி 1 5 2 10 275 கிடைக்குதா. இது 5ஆல் பண்ணலாமா. 5ஆல் பண்ணால் 5 25 மீதி 2 5 5 25, திரும்பவும் 5ஆல் பண்ணலாம். 11 5 55ன்னு கிடைக்கும். 11 5 55ன்னு கிடைக்குதா. அகைன் நம்ம 11ஆல் பண்ணால் 1ன்னு கிடைக்கும். அப்போ இதோட வேல்யூ எப்படி இருக்குது பாருங்கள். 219 டிவைடட் பை 2/3 இன்ட்டு 5/2 இதோட முடிஞ்சதுன்னா நமக்கு அந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லலாம். அது ஒரு 11ன்னு ஒன்று எக்ஸ்ட்ரா வந்திருக்கா. ஸோ 11/1 இது எப்படி இருக்குன்னா இது வந்து எப்படி இல்லையா. 219 பை 2/3 இன்ட்டு 5/2 இன்ட்டு 2/11 அப்படின்றது எந்த கண்டிஷனுக்கு நான் ஈக்குவலாக இல்லை. p/2 பவர் m இன்ட்டு 5 பவர் n இந்த கண்டிஷனுக்கு இது ஈக்குவலாக இல்லை. சரிங்களா. ஸோ 219 பை 2200 என்பது முடிவுறு தசம விரிவை பெறவில்லை அப்படின்னு எழுதி முடிச்சுக்கலாம். சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இதோட பயிற்சி 2.2 முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.